இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 8 பேர் கொண்ட ஒரு கும்பல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் அடங்கிய கும்பல் தான் இவ்வாறு யாழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெற்றிகரமான விடயத்தை யாழ்ப்பாண போலீசார் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தவிர மடுவில் இடம்பெற்ற திருவிழாவின் போது 10க்கும் மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் அறுக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அதனை தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்களை குறிவைத்து மாபெரும் திருட்டு இடம்பெற்று வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் நீதிமன்றத்திற்கு முன்பாக இளம் பெண் ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த 2 செய்திகள் தொடர்பில் இதிலே விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 8 பேர் கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்ற கும்பலை யாழ்ப்பாண போலீசார் வெற்றிகரமாக பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும்பல் ஆறு என்று கேட்டால் பெண்கள் அடங்கிய கும்பல், அதாவது இந்தியா இலங்கையைச் சேர்ந்த பெண்கள் அடங்கிய கும்பலே இவ்வாறான இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது ஆலயங்களில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் அல்லது தேவாலயங்கள் இடம்பெறுகின்ற திருவிழாவுக்கு சென்று அங்கே வருகின்ற பக்தர்களின் நகை அறுப்பதுதான் இந்த கும்பலின் வேலை. இந்த கும்பலில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இப்படியான ஒரு கும்பல் தான் தற்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே தற்பொழுது திருவிழாக்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அங்கே இவ்வாறு நகைகளை திருடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த கும்பல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 8 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பெண்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அது தவிர இது தொடர்பாக பல்வேறுபட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மூத்த புலனாய்வு அதிகாரி இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே அவர்கள் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று கேட்டால், இந்த வடக்கு கிழக்கிலே பல்வேறு இடங்களில் திருவிழாக்கள் இடம்பெறுகிறது. அதாவது ஆலயங்கள் இடம்பெறுகின்ற திருவிழாக்களாக இருக்கலாம் அல்லது தேவாலயங்களில் இடம்பெறுகின்ற திருவிழாக்களாக இருக்கலாம். இவ்வாறான திருவிழாக்களை இலக்கு வைத்து ஒரு கும்பல் ஒன்று இப்படியான திருட்டு சம்பவத்திலே ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் அவர்களின் முக்கிய இலக்காக இருப்பது மறு திருத்தலத்தில் இடம்பெறுகின்ற அந்த வருடாந்த உற்சவம், அதனை தாண்டி நல்லூர் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அந்த திருவிழா, திருக்கோணச்சேரி ஆலயத்தில் நடக்கின்ற அந்த திருவிழா, இவ்வாறான இடங்களை எல்லாம் முக்கியமாக குறிவைத்து அதனை தாண்டி வேறு பல இடங்களில் இடம்பெறுகின்ற அந்த திருவிழாக்களின் போது அவர்கள் சென்று நகைகளை பறிப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் சிலாபத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் சில இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் எல்லாம் இணைந்து இவ்வாறு, அதாவது ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இணைந்து இப்படியான இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் மனு திருத்தலத்தில் இடம்பெற்ற திருவிழாவின் போது அங்கு 10க்கும் மேற்பட்ட பெண்களின் நகைகள் அறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் மதிப்பு 75 லட்சத்திற்கும் அதிகமானது என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்ததாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலைத்தான் மனு திருத்தலத்தில் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. ஆகவே ஒரு கும்பல் தொடர்ந்து இலக்கு வைத்து இந்த ஆலயங்கள் தேவாலயங்களில் திருடி வருகின்றனர். அதுவே வடக்கு கிழக்கு மக்கள், முக்கியமாக பெண்கள், இந்த நகைகளை அணிந்து செல்வதை அவர்கள் பாரம்பரியமான ஒரு விடயமாக பார்க்கின்றார்கள். ஒரு ஆலயத்திற்கோ தேவாலயத்திற்கோ செல்லுகின்ற போது இவர்கள் அதிக அளவில் நகைகளை அணிந்து செல்வார்கள். இது பாரம்பரியமாக அவர்கள் அணிந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் தான் இவர்கள் தான் நகைகளுடன் இவ்வாறு ஆலயங்கள் தேவாலயங்களுக்கு செல்கின்றார்கள், பொது இடங்களுக்கு செல்கின்றார்கள் என்பதை குறிவைத்துக் கொண்ட அந்த கும்பல் இப்படியான இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த நிலையில் தான் 8 பெண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு முன்னால் இளம் பெண் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இருவர் காதலித்து வந்த நிலையில் அவர்கள் வீட்டுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ரகசியமாக பதிவு திருமணம் செய்து கொண்டதன் பின்னர் அவரவர் வழக்கம் போல அவர்களது வீட்டிலே வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காதலன் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகாக இந்த விடயம் தொடர்பாக அந்த காதலி, அதாவது இளம் யுவதி, திருமணம் நடந்தபடியால் மனைவி என்று கூட கூறலாம், அவரின் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கிறது.
அதற்கு பிறகாக அந்த வெளிநாடு சென்ற அந்த பெண்ணின் காதலன் அல்லது கணவன் தொடர்பிலே அவர்கள் விசாரித்த போது வெளிநாடு சென்ற அந்த நபர் அல்லது இளைஞன் அங்கே தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதை தவிர அவரது வயது 29, இந்த பெண்ணின் வயது 27. இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த 27 வயது பெண்ணுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது. அதற்கு பிறகாக தொடர்ந்து அவருடன் வாழ முடியாது என்கின்ற முடிவை அந்த பெண் எடுக்கின்றார். அதற்கு பிறகாக விவாகரத்து வழக்கொன்றினை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த நபர் வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் அவரது சகோதரி தான் இந்த விவாகரத்து வழக்கு நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு பிறகாக வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் இங்கு வந்திருக்கின்றார். இங்கு வந்த அந்த இளைஞன் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த வழக்கிலே முன்னிலையாகி இருக்கிறார். இந்த நிலையத்தான் அங்கிருந்து இங்கு வந்த இளைஞன் தனது சகோதரியுடன் சென்று நீதிமன்ற வழக்கிலே முன்னிலையாகி இருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த இளைஞன் சகோதரி உள்ளடங்களான சிலர் அங்கு நின்ற நிலையிலே அந்த பெண்ணும், அதாவது அந்த 27 வயதுடைய பெண்ணும் அந்த வழக்குக்கு சென்றிருந்தார். அவரும் அவரது உறவினருடன் சென்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கெல்லாம் முடிந்து வெளியே வருகின்ற போது அந்த பெண் கடத்தப்பட்டிருக்கின்றார். முச்சக்கர வண்டியில் காதலன் மற்றும் காதலன் சகோதரியால் அவர் கடத்தப்பட்டதாக தற்பொழுது கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக அந்த பெண்ணுடன் வந்த உறவினர்கள் முற்பெற்ற வேளை அவரை 50 மீட்டர் தூரம் முச்சக்கர வண்டியிலே இழுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் சார்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு முன்பாக இவ்வாறு ஒரு இளம் பெண் கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தலைப்பை பார்த்துவிட்டு நீங்கள் எதுவும் தவறாக நினைத்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. உண்மையிலேயே இது உண்மையான குரங்குகள் தொடர்பான ஒரு விடயம்தான். இதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை. ஆனால் தினம் தினம் இந்த வவுனியா நகரத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் அனுபவிக்கின்ற ஒரு பெரிய துன்பமாக இந்த குரங்கு தொல்லை காணப்படுகின்றது. உண்மையிலே குரங்குகள் வவுனியா நகரத்திலே தினம் தினம் நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் தினம் தினம் மில்லியன் கணக்கான ரூபாயான பொருட்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த குரங்குகள். குறிப்பாக வீடுகளிலே கூட வீடுகளிலே உள்ளே அறைகளில் கூட ஒரு பொருட்களை வைக்க முடியாத அளவுக்கு வீடுகளுக்குள்ளே நுழைந்து பெருமதியான பொருட்களை சேதமாக்குவது, தொலைக்காட்சி போன்ற பொருட்களை உடைப்பது, அதை விடவும் பெருமையான கைத்தொலைபேசிகளை எடுத்து சென்று வீசுவது அல்லது சில கைபேசிகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக பல நாளாந்தம் பல மில்லியன் ரூபாயான பெறுமதிகளான பொருட்களை இந்த குரங்குகள் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை விட மிக முக்கியமாக வீடுகளில் நிறுத்தி வைக்கப்படுகின்ற மோட்டார் பைக்குகள் மற்றும் வாகனங்களுடைய உதிரிப்பாகங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சில வாகனங்களுக்கு குரங்குகள் பெறுமதி வாய்ந்த 5 லட்சம் 4 லட்சம் பெறுமதியான உதிரிப்பாகங்களை சேதமாக்கி பலர் அதற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கடந்து போய்விட முடியாது. இது தொடர்பாக யாரும் பேசுவதில்லை. இது தொடர்பான தரவுகள் யாரிடம் இல்லை என்பதனால் இது பெரிதாக பேசப்படுவதில்லை. ஆனால் உண்மையிலேயே மிகவும் மோசமான நிலையிலே இப்போது குரங்குகளினுடைய அட்டகாசம் வவுனியா நகரத்தில் ஒப்பீட்டளவிலே, இலங்கையிலே ஒப்பீட்டளவிலே அனைத்து இடங்களும் குரங்குகள் இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவிலே வவுனியா நகரத்தில் தான் குரங்குகளின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. நாங்களும் பல நகரங்களில் போய் நிற்கின்றோம், வருகின்றோம். எங்களுக்கு எந்த மற்ற நகரங்களில் இவ்வாறான ஒரு தொல்லை இல்லை. ஆனால் வவுனியா மாநகரத்திலே இவ்வாறான தொல்லை அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியது இருக்கின்றது. இந்த வெயில் காலத்திலே வெக்கைக்காக வீட்டின் கதவுகளை ஜன்னல்களை கூட திறந்து வைத்து விட்டு இருக்க முடியாத நிலைமையிலே வவுனியா மாநகரத்தில் வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஜன்னலையோ கதவையோ திறந்து வைத்தால் குரங்கு உள்ளே வந்துவிடும் என்கின்ற பிரச்சனையிலே வெளி காத்து கூட வராமல் கதவுகளை அடைத்து வைத்து விட்டு பகலிலே வாழுகின்ற நிலைமைக்கு வவுனியா மக்கள் மாறியிருக்கின்றார்கள். இது நகரத்திலே மிகவும் மோசமான இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்பான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், வவுனியா மாநகர சபை மற்றும் வனவள ஜீவராசிகள் திணைக்களம் போன்ற இது சார்ந்த பொறுப்பு வாய்ந்த இன்னும் இது சம்பந்தமான பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்கள் அல்லது அதிகாரிகள் இது தொடர்பாக கவனம் செலுத்தி ஒரு சரியான ஒரு திட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பொறிமுறையின் கீழே இதனை குறைப்பதற்கு அல்லது இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த பிரச்சனை நகரத்துக்கும் அப்பாலும் கிராமங்களிலும் இருக்கின்றது. அதையும் ஏனையோர் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக கிராமங்களிலே நான் அண்மையில கூட ஒரு கிராமத்தை சென்றிருந்தேன். அங்கே நான் செல்கின்ற வீட்டிலே தோட்டம் செய்கிறவர்கள் இந்த முறை கேட்டேன், ஏன் தோட்டம் செய்யவில்லை என்று. இங்கே தோட்டங்கள் செய்தால் காய்கறிகள் காய்த்து வருகின்ற நேரத்தில் குரங்குகள் வந்து பிடுங்கி சாப்பிடுவதும் பிடுங்கி எறிவதும் செடிகளை உடைப்பதும் என
பெரிய அட்டகாசம் போடுது, அதால் நான் விட்டுட்டோம்னு சொல்லி அப்போ வீட்டு தோட்டங்களை கூட மக்கள் செய்ய இயலாத நிலைமைக்கு இந்த குரங்குகளினுடைய அட்டகாசம் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் சாதாரண விடயமாக அல்லது சிரித்து விட்டு கடந்து போகிற விடயம் அல்ல. இது தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை உடனடியாக முன்னெடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.